அவருக்கு கொடுத்து ஊருக்கு 2 வண்டி வரணும்னு பிளானு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மக்களை திரட்டி கொண்டு வரீங்களா, பொம்பளை ஆளாமல எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துருக்கு. 2 மணி நேரம் தான், ரொம்ப இல்லை. 10 மணிக்கு அங்கே இருக்கணும், 12 மணிக்கு வெளியேறிட வேண்டியது. முடிவு பண்ணுங்க. உறவுக்காரங்க எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் காங்கேயநாதம் நினைச்சாலே முத்துப்பாண்டி. அதாவது வருவாங்க காலேஜில் நம்ம உரிமை ஒன்றொன்னா காலி பண்ணி 90% காலி பண்ணிட்டான். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை நம்ம மன்னருக்கு மாலை போடுறது. வருஷம் மன்னர் ஜெயந்தி அன்னைக்கு போய் மாலை போட்டு அதையும் வரக்கூடாது. இப்போ கேட்டை போட்டு போலீஸ் போட்டு கிளம்புன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னு தெரியல. அது கேட்கணும். கேட்கல அப்படின்னா போச்சு, நம்ம உரிமை போயிடுச்சு. அப்போ அதை கேட்குறது நம்ம தான் போய் கேட்கணும். கண்டிப்பாக இந்த வட்டம் கேட்கலைன்னாக்க அதுக்கடுத்து காலேஜ் நம்மது இல்லை, உங்க இல்லைப்பா, போங்கப்பா. இன்னும் விடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து பிறகு நிறைய ஆள் போக முடியல. காரை பிடிச்சிட்டு ஒரு காரில் போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இந்த தடவை வரலாம். நம்ம இப்போ வந்து நம்ம தனிப்பட்ட இது தானே போகிறோம், அதனால் வரலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேரை சேர்த்து ஏற்றி ஒரு கருப்பு துணியை கட்டிக்கு வந்துடுங்க. அவ்வளோதான். வேணா கலெக்டர் ஆஃபீஸ் தானே. கொடி இருக்கா? கொடியெல்லாம் இருக்கு. கொடியெல்லாம் உனக்கு இல்லாததா? அதனால நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும். ஏன்னா இத்தனை எல்லாரும் நாயக்கர் ஜெயந்திக்கு போனது பெரிய விஷயம் இல்லை. இதுக்குத்தான் நம்ம உரிமை. இந்த ராணி மகம் இதை கட்டடத்தை இடிச்சதுக்கு வந்திருந்தோம் அன்னைக்கு. ஒரு இப்போ வேலை பார்க்குறது, போராட்டம் பண்ணுறது, நம்ம உரிமையை தான் நமக்கு தடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எல்லாரும் மாமச்சினா அத்தனை பேர் சேர்ந்துக்குவாங்க. நின்று நம்மளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் தானே இருக்கு. விரிவாக போயிடுச்சு. இது பண்ணது தானே ஜெயந்தி விழா கொண்டாடம் தானே இப்படி ஆகி போச்சு. மொத்தமாக ஒரே தடவை போயிட்டு இருந்தப்பெல்லாம் வீட்டில் வந்து ஒத்துமையாக போய் அடிப்போம். நம்ம தாத்தாவோட இப்படிதான் நாங்கள் ஆர்வமாக ஃபஸ்ட்டு வந்து இப்படி எல்லா ஜாதியிலையும் போகிறாங்க. நம்ம ஜாதியில் ஆளே இல்லடான்றதுக்கு அப்புறம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு 100 பேர் சேர்த்து கூப்பிட்டு போனேன். பிடிச்சி கூப்பிட்டு போய் நான் சாயந்தரம் அப்போ கூட்டம் மதுரை இதுக்கு ஜெயந்தி விழாவுக்கு சாயந்தரமாக போய் நல்லா இது பண்ண 100 பேர் ட்ரம் செட்லாம் அடிச்சுட்டு போய் லேடிஸுக்கெல்லாம் சேலை எடுத்து கொடுத்து ஒரே மாதிரி போனோம்.